வணக்கம். இது ஒரு சிம்பிளான ஈவினிங் விலாகு. பார்க்குக்கு வாக்கிங் போயிருக்கும்போது பார்த்தாக்கா ஒரு சின்னதாக எக்ஸிபிஷன் போட்டிருந்தா. ஜஸ்ட் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நிறையா குழந்தைகள் ஐட்டம்ஸ் இருந்தது. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வேண்டிய ஜுவல்லரிஸ் எல்லாம் நல்லா இருந்தது. சில கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமும் இருந்தது. நான் பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே நைட்டு டின்னருக்கான அரிசியும் பருப்பும் ஜஸ்ட்டு களைஞ்சி வச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி டின்னர் கத்திரிக்காய் கடையிலும் அரிசி உப்புமாக்கும் ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தேன்னாக்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் பேனில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு ஒரு பெரட்டிட்டோம். வெங்காயம் நல்லா ஒரு 2-3 வெங்காயம் அளவுக்கு பொடியாக நறுக்கி நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணினப்புறம் அதில் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, தக்காளி ஒரு 2-3 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி அதோடு ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு 3-4 கத்திரிக்காவை நல்லா பொடிசாக நறுக்கி அதோடு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி, ஒரு சாம்பார் பொடி ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுட்டோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, நம்மளுக்கு அது பைண்டிங்காக வரும். கொஞ்சம் சாம்பாரோட அந்த டேஸ்ட்டும் வரும். பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா ஒரு 1.5-2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டோம். நம்ம குக்கர் லிட்டாலேயே மூடிட்டோம். மீடியம் ஹீட்டில் ஒரு 2 விசில் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா 2 விசில் வந்தப்புறம் நம்ம எடுத்து கொஞ்சம் கீரை மத்து இருக்குது இல்லையா, மத்து மாதிரி நம்ம இருக்கும், இல்லைனா கரண்டியாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஓகே, அது நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணணும். நல்லா இந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா இது இந்த கடையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டோம். நம்ம அரிசி உப்புமாவோட தொட்டுண்டாக்க எக்ஸலண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுது. இப்போ அரிசி உப்புமா எப்படிங்கிறத பார்க்கலாம். 1.5 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை ஜஸ்ட்டு களைஞ்சி வச்சா போதும். தண்ணி எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டியில் போட்டு ஒரு 1 ஹவர் வச்சுட்டோம்னாக்க அந்த ஈரப்பசை எல்லாம் போய் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தேன்னா இந்த மாதிரி நல்லா லேசாக ஈரம் இருந்தால் கூட இந்த மாதிரி உதிராக இந்த மாதிரி வரும். ஸோ இந்த டைமில் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரவா மாதிரி அரைச்சிடலாம். இது சலிக்கணுங்கிறது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு 2 தடவை பல்ஸ் போட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவா மாதிரி வரும். இப்போ ஒரு குக்கர் பேனில் தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய் 2மே ஆட் பண்ணலாம். அது பண்ணிவிட்டு லேசாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரவை பண்ணினோம் இல்லையா, அந்த ரவையை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் பெரட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உதிராக ரொம்ப நல்லா வரும். ஸோ நல்லா பெரட்டின அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி, அதாவது 1.5 கப்புக்கு ஒரு 4-5 கப்பு நல்லா சூடு தண்ணியாக விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணியும் விட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணினப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவலையும் போட்டு நம்ம குக்கர் மூடியால் மூடிட்டோம். ஒரு 8-10 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா 2 விசில் வரைக்கும் வந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா உதிராக உப்புமா ரெடி ஆகிடுது. ஸோ இது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இந்த டிஃபன் இது டின்னராக இல்லைனாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.